அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய நடிகர் பார்த்திபன் அவர்கள். எனக்கு அவர் மேல் தனிப்பட்ட மரியாதை உண்டு. ஆனால் அவர் சமீப காலமாக அவருடைய செயல்பாடுகளில் நிறைய முரண்கள் இருக்குது. அவர் மிகப்பெரிய ஒரு மன துயரத்தில் இருக்கார். ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது என்னன்றதை அவரே விலக்கி சொல்லியிருப்பார். அவர் தன்னுடைய மனைவி மரியாதைக்குரிய நடிகை சீதா அவர்களை பிரிந்து ரொம்ப மனவேதனையில் இருக்கார், மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார் அப்படின்றத பல முறை பல யூடியூப் சேனலும் அப்புறம் பல தொலைக்காட்சிகள் பேட்டிகளில் அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இது நம்ம ஏதோ இட்டுக்கடியெல்லாம் சொல்லலை. அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். அண்மையில் அவருடைய செயல்பாடுகள் நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. அவர் ஒரு பக்கம் ஒருத்தர் ஆதரிக்கிறாரு, ஒருத்தர் எதிர்க்கிறாரு. அப்படி தான் அண்மையில் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களை ஆதரித்து அவர் தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி ஆரம்பித்து அவர் அரசியல் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் ஒரு குரல் கொடுத்தாரு. அது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு அண்மையில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். இப்போ திடீர்னு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்தது போல இருக்குது பார்த்திபன் அவர்களுக்கு. நீங்கள் எதுக்காக விஜய் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அஜித் அவர்கள் ஒரு கார் ரேஸில் போகும்போது துபாய் நினைக்கிறேன், அங்கே ஒரு ரசிகர் அஜித் அவர்கள்கிட்ட விசில் அடித்து பண்ணும்பொழுது அதை அவர் என்கரேஜ் பண்ணாமல் அவர் வார்ன் பண்ணி இந்த மாதிரி பொது இடத்துல பண்ணக்கூடாது, உங்கள் வேலையை பாருங்கள், அந்த மாதிரி பண்ணாதீங்க, ரசிங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்றதை அவர் கை காட்டி வார்ன் பண்ணதை ரொம்ப பெருமையாக போட்டு உண்மையான இவர் தான் கிங் அப்படின்னு போட்டிருந்தார். மேக் கிங்னு போட்டது கிங்குன்னு போட்டு அவர் அந்த வார்த்தை விளையாடுவார். பார்த்திபன் அவருக்கு அந்த திறமெல்லாம் இருக்க அவர் பண்ணுவார். இந்த மாதிரி செஞ்சு அவர் அஜித்தை பாராட்டி நடிகர் விஜய் அவர்கள் ரொம்பவே கீழ்த்தரமாக பேசி ஒரு எக்ஸ்தலத்தில் அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார். அதை நான் பார்த்தேன். நான் இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவர் திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். இதுக்கு முன்னாடி விஜய் ஆதரிச்சார், இப்போது திடீர்னு விஜய் எதிர்க்கிறார். இது யாரோ கொடுத்த கமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட் யாரோ பண்ணியிருக்காங்க, மேலிடத்துலேருந்து ஏதோ ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக நீங்கள் பேசக்கூடாது அப்படின்றனால இப்போ திடீர்னு அஜித்தை பாராட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எக்ஸ்தலத்தில். அண்மை காலமாக அவர் நிறைய முரண்பட்ட விஷயங்களை பண்ணுறாரு. திடீர்னு நான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது இந்த பிள்ளையார் கோயிலில் போயிட்டு வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டு ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிற ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் தலையை இடிச்சுக்கிட்டேன், நான் இடிச்சுக்கிட்டது தான் அந்த இடத்துல நிறைய இருக்கும், அந்த சிமெண்ட்டே பேர்ந்துருக்கும் அப்படின்லாம் ரொம்ப இதுவாக ஆரம்பத்தில் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்ற மாதிரி ஒரு கோட்பாடு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய மனைவி போனதை பற்றி தப்பாக பேசியிருந்தார். அண்மையில் கூட அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பார்த்திபன் அவர்கள் ஸ்ரீராமரை பற்றி சொல்லும்போது, ராவணனை பற்றி பேசும்போது, சீதை தீக்குளிச்சு நிரூபித்தது தன்னுடைய கற்பை அல்ல, அது ராவணனுடைய கற்பை அப்படின்லாம் இவர் தன்னுடைய கிறுக்கல்கள் புத்தகத்தில் பார்த்திபன் எழுதிய அந்த சில கோட்ஸை கோட் பண்ணியிருப்பார், அந்த வரிகளை. ஸோ இந்த மாதிரி முரண்பட்ட ஒரு நபராக தான் இருப்பார். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலை பற்றி, காதல் மனைவி சீதா இழந்ததை பற்றி ரொம்ப துயரப்பட்டு பேசுகிறாரு. காதல்னு ஒன்று இல்லைன்னு பேசுகிறாரு, அப்புறம் காதலுக்காக ஏங்குறாரு, சென்டிமெண்ட்ஸாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நிறைய முரண்பாடு இருக்குது. அண்மையில் கூட அவர் ஒரு ஒரு ஊடகங்களுக்கு, அதாவது சோஷியல் மீடியாவில் அவர் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார். அந்த பதிவு பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பற்றி ஒரு போஸ்ட் நான் ஒரு சேனலில் போட்டிருந்தேன், லூஸ் டாக் தமிழோட சேனல். அந்த சேனல் நான் தான் நடத்திட்டுருக்கேன். அந்த சேனல் நான் போட்டிருந்தேன். இவர் இறைவனடி சேர்ந்தார் பார்த்திபன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு அவர் திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக பார்த்திபன் அவர்களுக்கு நான் யாருன்றது தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, வேணும்னு யாராவது எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்களான்னு தெரியல. அந்த சேனல், அந்த யூடியூப் சேனல்லையே பாருங்கள், அதில் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம் என்கிட்ட. ஆக்சுவலாக இப்போ நான் யாருன்றது அவருக்கு தெரியுதா தெரியும். நான் ஒரு பிஜேபி கிங் மேக்கர், அப்புறம் பிஜேபியோட ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராகவும் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சினிமாவில் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். தசாவதாரம் அப்படின்ற திரை அந்த திரைப்படத்துக்கு
நான் தான் வந்து ஸ்கிரிப்டை எழுதியிருந்தேன். அதற்கான மிகப்பெரிய ஒரு கதை திருட்டு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு போச்சு, கமல் சார்லாம் நேரில் வந்து விசாரிக்கப்பட்டார். இதெல்லாம் வந்து பார்த்திபன் சாருக்கு தெரியுமா தெரியாதா? நடிகர் சங்கத்தில் நான் அதை பற்றிலாம் முறையிட்டிருக்கேன், தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையிட்டிருக்கேன், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தேன். எவ்வளோ பெரிய விஷயம் போச்சு. கலைஞர் அவர்கள் அன்றைக்கி சிஎம் அந்த கலைஞர் அவர்கள் வரைக்கும் அந்த விஷயம் போச்சு. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணேன். அப்புறம் ஜெயலலிதா அவர்கிட்ட நான் எந்த அளவுக்கு விஷயம் பண்ணேன். அதுக்கப்புறம் அரசியலில் நான் வந்தேன். இப்போ எப்படி பிஜேபி கிங் மேக்கராக இருக்கேன். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அது வந்து என்னை பற்றி தெரியாதா? அவர் வந்து ரொம்ப கஷ்டமான மனநிலை இருக்கும்பொழுது ஆரம்ப கட்டங்களில் எங்களுடைய பெரியப்பா ராஜாமணி அப்படின்றவர் இங்கே தேனம்பேட்டை ஆழ்வார்பேட்டை அந்த சைடில் தான் அவர் இருந்தாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு சூப்பரிண்டென்டண்ட்டாக இருந்தவர். ஒரு எழிலகத்தில் அவர் வந்து பார்த்திபன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்படும் போது அவர் எவ்வளோ உதவிலாம் செஞ்சுருக்காரு, அதை மறந்துட்டார். பார்த்திபன் சார் வீட்டுக்கு என்ன அவசரவாதத்தில் இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பெரியப்பா அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போது சீதா மேடம்லாம் இருந்திருக்காங்க, உபசரித்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்திபன் அவர்களை சந்திக்கவே இல்லை. அவர் ஒரு லெட்டர் கூட கொடுத்தாரு, ஆனால் பார்த்திபன் அவர்கள் அதை கண்டுக்கலை. நன்றி பார்த்திபன் வந்து வளர்ந்த உடனே நன்றி மறந்துட்டார் அப்படின்னு பெரியப்பா வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க என்கிட்ட. அது மட்டும் இல்லை, பார்த்திபன் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம்னு ஒரு படம் ஒன்று எடுத்திருப்பார். அந்த கதையை வந்து மரியாதைக்குரிய நிர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அவர்கிட்ட நான் கதை சொல்ல போகும்பொழுது நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் கதை, திரைக்கதை, வசனம்ன்ற ஒரு ஸ்கிரிப்டோடைய ஒரு நாட்டு. அதை வந்து அந்த கதை நான் வந்து சொல்லி கிளைமேக்ஸ் மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். அங்கே இருந்த பார்த்திபன் சாரோட அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேரோட அசிஸ்டன்ஸு. அவங்க வந்து பார்த்திபன் சார்ட்ட போய் அந்த கதையை சொல்லி அந்த கதை தான் கதை, திரைக்கதை, வசனம் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கடைசியில் நான் கிளைமேக்ஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் வந்து அக்ரிமெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு கதையெல்லாம் நிறைய திருடுறாங்க, நான் பண்ண மாட்டேன், ஏற்கனவே கோர்ட்டில் வந்து கமல் சாருக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் வந்து அதையே மையப்படுத்தி இந்த கதையை கிளைமேக்ஸ் சொல்லாமல் விட்டதுனால கிளைமேக்ஸே தெரிய வேணான்னு சொல்லிட்டு அந்த கதையை பண்ணார். அதனால் வந்து பேர் வந்தது. நான் அது கூட பெருசாக நான் வெளியே சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்திபன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிடையாது. ஆனால் இவர் வந்து அந்த போஸ்ட் நான் போடுறதுக்கு அது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாம், கேட்டால் இப்போ தெரியல, இப்போ தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அந்த சேனல் நான் பிஜேபி கிங் மேக்கர் நான் போடுறேன், அது தெரியலன்னா எப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா எல்முருகன் இருக்கார்ல, நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அவர்கிட்ட நீங்கள் ஒத்த சேர்ப்புன்னு படம் எடுத்தீங்கல்ல பார்த்திபன் சார், அது வந்து உங்களுக்கு அவார்டு வந்து தானாக கிடைக்கல. இந்த செந்தில்குமார் செய்த ரெக்கமெண்டேஷனால் பார்த்திபன் அவர்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கப்பட்டது. பொதுவாக ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் பரிந்துரை நிறைய பேர் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இந்த செந்தில்குமார் ஸ்பெஷல் பரிந்துரையின் பேரில் தான் உங்களுக்கு ஒத்த சேர்ப்பு படத்துக்கு வந்து நேஷனல் அவார்ட்லாம் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் பண்ணப்பட்டது. பார்த்திபன் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நான் எல்முருகன் கிட்ட நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். பொதுவாக நான் வந்து நிறைய கடிதங்கள் அனுப்புவேன். மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் கூட எம்பி பதவி கொடுக்கணும்னு நான் வந்து பரிந்துரை பண்ணி மோடி அவர்கள்கிட்டையும், நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டையும், ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் பரிந்துரை பண்ணி அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் கமல் சாருக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தாங்களே தவிர கமல் சாருக்கு வந்து ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துட்டோன்றதுக்காக கொடுக்கல. ஸோ நிறைய விஷயம் நான் பரிந்துரை பண்ணுவேன், நிறைய வந்து சைலண்ட்டாக பண்ணிவிடுவேன், விளம்பரம் இல்லாமல். உங்களை மாதிரி ஒரு நடிகராகவோ ஒரு பெரிய இதுவோ நான் இல்லை, அது வந்து உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நான் இயக்குனராக வந்திருக்கலாம், கமல் சார் என் கதையை திருடாமல் இருந்திருந்தா, தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் வந்து பெரிய இயக்குனராக வந்திருப்பேன். திரையுலகத்தில் நிறைய கதைகள் வச்சுருக்கேன், அந்த விஷயங்கள் பண்ணுறதுக்காக நிறைய குறும்படங்கள் கூட பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க, நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு நான் வந்து என்னால் வாழ்ந்தவங்க தான் நிறைய பேர், கெட்டவங்க இல்லை, என்னை நம்பினவங்க வாழ்ந்திருக்காங்க, என்னை எதிர்த்தவங்க அழிஞ்சு போயிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் பார்த்திபன் அவர்கள் வந்து மனநிலை பாதிக்கப்படுறதுனால அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு எதாவது பண்ணணும் ட்ரை பண்ணார். இப்போ கூட இந்த நம்பர் வரும் இந்த வீடியோவில், அந்த நம்பர் பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம், செந்தில்குமார் இந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, இந்த பதிவு கொஞ்சம் நீக்கிங்க உங்கள் சேனல்லேருந்து அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் என்கிட்ட கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தணும், எனக்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மண்ணை தான் கவ்விங்க. என்னை வந்து யாரும் மிரட்டிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் நினச்சா ஒரு ஆட்சியை வந்து உருவாக்குவேன், ஒரு ஆட்சியை கவிழ்ப்பேன். அது வந்து அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். நான் வந்து உள்ளூர் அரசியல் இல்லை, வெறும் யூடியூபர் இல்லை, நான் வந்து உலக அரசியல் பண்ணுறவன். ஸோ அது வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது, தெரியாமல் பண்ணிட்டீங்க, அதனால் விட்டுறேன், பரவாயில்ல. ஆனால் என்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுவீங்களான்றதெல்லாம் உங்களுடைய சாய்ஸு. பண்ணுங்க, மேலே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அட்ரஸ் கூட அதில் கொடுத்துருப்பேன், பொலிட்டிக்கல் விஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த அட்ரஸ் தான் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அங்கே கேட்டால் கூட அவங்களே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் என்கிட்ட நேர்லேயும் வந்து நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் விருப்பப்பட்டாலும் பண்ணலாம். ஆனால் மரியாதை நிமித்தமாக தான் உங்கள் மேலே எனக்கு
கோவமில் இல்லை, நான் யார் மேலேயும் கோவமே பட மாட்டேன். எல்லாருக்கும் உதவி செஞ்சு தான் எனக்கு பழக்கம். உபத்திரவம் பண்ணி கெடுதல் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இப்போ திடீர்னு உங்களை மாதிரி பச்சோந்தி மாதிரிலாம் நான் மாற மாட்டேன். விஜய் அவர்களை அரசியல் கொண்டு வந்ததே நான் தான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வேணும்னா கடிதங்கள் வேணால் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நான் எதுவும் ஆதாரம் நம்ம பேசுகிறவங்க கிடையாது. போகிற போக்கில் இந்த வாயில் வர சொல்கிற வேலை நமக்கு கிடையாது. எதையுமே நான் எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பேசுவேன். அதனால தான் எப்பயுமே நான் ஜெயிப்பேன்.